100க்கும் மேற்பட்ட குறுகிய கால டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு துறைகளில் 100க்கும் மேற்பட்ட குறுகிய கால டெண்டர்கள் ரத்து செய்திருக்கிறது தமிழக அரசு. நிர்வாக காரணங்களுக்காக இந்த குறுகிய கால டெண்டர்களை ரத்து செய்து தமிழக அரசு உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. மே 13 முதல் 22ஆம் தேதி வரை வெளியிடப்பட்ட குறுகிய கால டெண்டர்களை ரத்து செய்து தமிழக அரசு உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. பல்வேறு துறைகளில் 100க்கும் மேற்பட்ட குறுகிய கால டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நிர்வாக காரணங்களுக்காக இந்த குறுகிய கால டெண்டர்களை ரத்து செய்திருக்கிறது தமிழக அரசு என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். தமிழக அரசின் இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்கள். பல்வேறு துறைகளில் 100க்கும் மேற்பட்ட குறுகிய கால டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். தமிழக அரசின் இந்த உத்தரவு தொடர்பான விவரங்கள். ஊரக வளர்ச்சித்துறை, போக்குவரத்துறை, பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை, சென்னை மாநகராட்சி, நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட துறைகள்ல போடப்பட்டிருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட இந்த குறுகிய கால டெண்டர், இந்த டெண்டர்கள்லாம் நிர்வாக காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மே 13ஆம் தேதி முதல் மே 22ஆம் தேதி வரை வெளியிடப்பட்ட இந்த குறுகிய கால டெண்டர்கள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆட்சி அமைந்த பிறகு இந்த குறுகிய கால டெண்டர்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். ஏதாவது தவறு நேர்ந்திருந்தால் அது அந்த டெண்டர்கள் எல்லாம் உடனடியாக ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு அடிப்படையாக கொண்டு தற்போது 100க்கும் மேற்பட்ட குறுகிய கால டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது நிர்வாக காரணங்களுக்காக. இந்த டெண்டரில் ஈடுபட்ட அதிகாரிகள் யார் என்பது குறித்தான பட்டியலும் தயார் செய்யக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. குறுகிய கால டெண்டர்ல முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 100க்கும் மேற்பட்ட டெண்டர்கள் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த டெண்டர்கள் யாருக்கு வழங்கப்பட்டது, அதுக்கான காரணங்கள் என்ன, அது குறித்தான ஆய்வும் தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தற்போது களத்தில் இருக்கிறார்கள். யார் அந்த அதிகாரிகள், அதற்கான பட்டியல் என்பது தற்போது தயார் செய்யப்படக்கூடிய பணிகளும் நடைபெற்று வருகிறது. தற்போது நிலையில 100க்கும் மேற்பட்ட குறுகிய கால டெண்டர்கள் நிர்வாக காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதா தற்போதைய தகவலாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.